இந்த பூமியில மனிதர்கள் தோன்றின காலத்துல இருந்து தேவதைகளும் சாத்தான்களும் மனிதர்களோட வாழ்ந்து வராங்க. தேவதைகள்லாம் சொர்க்கத்தோட பிரதிநிதிகள், சாத்தான்கள் நரகத்தோட பிரதிநிதிகள். தேவதைகள்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சு மனிதர்களுக்கு உதவிகரமா இருக்க, சாத்தான்கள் மனிதர்களை தீய செயல்களை செய்ய தூண்டி விடுறாங்க. அப்படிப்பட்ட தேவதைகள்ல ஒருத்தர் தான் அசிரஃபேல், சாத்தான்கள்ல ஒருத்தன் கிரௌடி. என்னதான் எதிரெதிரான வேலைகளை செஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க செய்யற வேலை அவங்களோட நட்புல பாதிப்பை ஏற்படுத்திட கூடாதுன்னு கவனமா இருக்காங்க. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 4004ல ஈடன் தோட்டத்துல இருக்கிற ஏவாள் கிட்ட கிரௌலி பாம்பா உருமாறி அங்க இருக்கிற ஆப்பிள பறிச்சு சாப்பிட சொல்றான். ஆனா அந்த ஆப்பிள தொடக்கூடாதுன்னு கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி கிரௌலியோட தூண்டுதலால ஏவாள் அந்த ஆப்பிள பறிச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதாமுக்கும் அந்த ஆப்பிள சாப்பிட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல இருந்து வெளியேறி வெளி உலகத்துக்கு போறாங்க. அவங்க வெளியே போறப்போ ஆதாமோட கையில ஒரு நெருப்பு வாள் இருக்கு. அப்போ அஸ்ரஃபேல் கிட்ட பாம்பு உருவத்துல இருக்கிற கிரௌலி வரான். அவங்க கிட்ட அஸ்ரஃபேல், எதுக்காக நீ அவங்கள ஆப்பிள சாப்பிட சொல்லி தோண்டி விட்ட அப்படின்னு கேட்க, எதுக்காக கடவுள் இந்த ஆப்பிள தோட்டத்துல வச்சுட்டு அதை தொடக்கூடாதுன்னு சொல்றாரு, அவரு செஞ்சது தப்பு, அப்படி தொடக்கூடாதுன்னா இந்த ஆப்பிள எங்கேயாச்சும் மலை மேல வச்சிருக்கணுங்கிறான். அதுக்கு அஸ்ரஃபேல், கடவுளோட திட்டத்தை நம்மளால யூகிக்க முடியாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ கிரௌலி அஸ்ரஃபேல பார்த்து, உங்ககிட்ட எப்பயும் ஒரு நெருப்பு வாள் இருக்குமே, அது எங்க காணான்னு கேட்கறான். நான் அது ஆதாமுக்கு கொடுத்துட்டேன், வெளியே அவங்க நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும், அது இல்லாம வெளியே குளிரும் அதிகமா இருக்கும், அதனாலதான் நான் அவங்க கிளம்புறப்ப அவங்க கையில அந்த வாழை கொடுத்து அனுப்புனேங்கிறாரு. இப்போ இந்த கதை நிகழ்காலத்துக்கு நகருது. அதாவது ஆர்மைகடன் ஆரம்பிக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆர்மைகடன்னா உலகத்தோட அழிவு. தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து அது உலகத்தையே அழிக்க போகுது. ஒரு நாள் நைட்டு 2 சாத்தான்கள் பூமிக்கடியில இருந்து மேல வந்து கிரௌலிக்காக வெயிட் பண்றாங்க. கிரௌலி வர லேட் ஆகிறதால அதுல ஒருத்தன், கிரௌலி மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல கிரௌலி ஒரு கார்ல வந்து ஸ்டைலா இறங்கி வரான். அதை பார்த்து ஒருத்தன், இவன் என்ன மனிதர்கள் மாதிரியே மாறிட்டான்னு சொல்றான். கிரௌலி பக்கத்துல வந்ததுமே அவங்க 3 பேரும் அன்னைக்கு செஞ்ச தீய செயல்களை பத்தி சொல்றாங்க. அதுல கிரௌலி மட்டும் மனிதர்களுக்கு பெருசா பாதிப்பில்லாத செயலை செஞ்சு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு பெரிய பில்டப் கொடுத்து சொல்றான். இதெல்லாம் ஒரு தீய செயலான்னு அதுல ஒரு சாத்தான் கேட்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த மாதிரி செயலை செஞ்சுதான் மனிதர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறான் கிரௌலி. ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நான் செய்யறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற என்னன்னு கேட்கறான். அப்போ அவங்கள ஒருத்தன் கிரௌலி கிட்ட ஒரு கூடையை கொடுக்கறான். அந்த கூடையை பார்த்த உடனே கிரௌலி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சான்னு கிரௌலி அதிர்ச்சியோட கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதை நான் தான் பண்ணி ஆகணுமான்னு அவன் மறுபடியும் கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எதுக்காக என்ன இந்த வேலைக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு கிரௌலி கேட்க, உன்னைதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைன் பண்ண சொல்றாங்க. இந்த நாளுக்காக தான் நாம பல நூற்றாண்டுகளா காத்திருக்கோம், நீ தான் நம்மளோட வெற்றிக்கான ஆயுதமா இருக்க போறேன்னு சொல்றாங்க. கிரௌலியும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விருப்பமே இல்லாம அந்த கூடையை வாங்கிட்டு போறான். கிரௌலி என்னதான் சாத்தானா இருந்தாலும் பூமியை அழிக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. பூமியில வாழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உலக அழிவுக்கான நாள் குறிக்கப்பட்டது தெரிஞ்சு ரொம்ப கோபமா இருக்கான். அப்போ ஒரு லாரி மேல மோதாம இருக்கிறதுக்காக காரை வேகமா திருப்புறான். அந்த சமயத்துல அந்த கூடை ஓபன் ஆகிருது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் சாத்தான்களோட தலைவரின் குழந்தை. அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆகும்போதுதான் தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து உலகம் அழிய போகுது. அந்த சமயத்துல அஸ்ரஃபேல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுவையான உணவுகளை சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ தேவதைகளோட தலைவர் கேப்ரியல் அங்க வராரு. நீ ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு அவர் கேட்க, நான் மனிதர்களோட இருக்கணும்னா இதெல்லாம் சாப்பிட்டுதானே ஆகணும்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் சாப்பிட்டு நான் என்னோட புனிதமான ஆன்மாவை கலங்கப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு, அதுல சாத்தான் கிரௌலிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவனை கண்காணிக்கணும்னு சொல்றாரு. நீ அவனை கண்காணிக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இதுல என்னன்னா, அஸ்ரஃபேலும் கிரௌலியும் நண்பர்கள். அவங்க நண்பர்களா இருக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல டாட்ஃபீல்டுங்கிற கிராமத்துல இருக்கிற ஆர்த்தர் அவரோட வைஃப டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போலீஸ் பாதுகாப்போட அவங்களோட காரை தாண்டி போகுது. அந்த ஆம்புலன்ஸ்ல யூஎஸ் டிப்ளமேட்டோட வைஃப் மிஸ்ஸஸ் டவுலிங் அவங்களோட டெலிவரிக்காக ஆர்த்தர் போற அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் டவுலிங்கோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட தலைவி, மிஸ்ஸஸ் டவுலிங் கூட கண்டிப்பா சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறக்கிற குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு ரவுலி கொண்டு வர சாத்தான் குழந்தைய அவங்க குழந்தை மாதிரி மாத்தி வைக்கணும். இதைத்தான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சிஸ்டர் மேரி ரவுலி கொண்டு வர குழந்தைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட தலைவி, அந்த குழந்தை தான் நம்ம தலைவரோட மகன், இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலைன்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா கேள்வி கேட்ட சிஸ்டர் மேரிக்கு மட்டும் எந்த வேலையும் கொடுக்கல. அப்போ மிஸ்ஸஸ் டவுலிங்கோட ஆம்புலன்ஸ் வர சத்தம் கேக்குது. அதை கேட்டு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. ஆனா சிஸ்டர் மேரி மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லாதனால அதை பத்தி கேக்குறாங்க. அதனால அவங்களோட தலைவி இதுல சம்மதமில்லாத ஒரு வேலையை சொல்லி அதை போய் பார்க்க சொல்றாங்க. மிஸ்ஸஸ் டவுலிங் வந்ததுமே அவங்கள ரூம் நம்பர் 4க்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனது
போனதுமே அவங்க பின்னாடியே ஆர்த்தரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க வந்ததை அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அடுத்த வாரம் தானே டைம் சொல்லியிருந்தோம்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் நம்பர் 3ல அட்மிட் பண்றாங்க. ஆர்த்தர் வெளியே நின்னுட்டு இருக்கப்போ க்ரௌலி அந்த சாத்தான் குழந்தையோட வரான். ஆரம்பிச்சுட்டாங்களான்னு க்ரௌலி ஆர்த்தரை பார்த்து கேட்க, க்ரௌலி தான் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூம் நம்பர் 3ல இருக்காங்கன்னு சொல்றான் ஆர்த்தர். ஆர்த்தரோட ஒய்ஃப்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வர க்ரௌலி சிஸ்டர் மேரி கிட்ட சாத்தான் குழந்தைய ஒப்படைக்கிறான். அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிஸ்டர் மேரி. அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு க்ரௌலி கிளம்பிடுறான். அவங்க கூடையோட அந்த குழந்தைய எடுத்துட்டு போக, அப்போ அங்க வர ஒரு சிஸ்டர், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. க்ரௌலி இந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொன்னதா சிஸ்டர் மேரி சொல்ல, அவங்களும் வந்து அந்த கூடையை ஓபன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு சிஸ்டர் மேரியவே ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. குழந்தைய மாத்தலாம்னு அவங்க ரூம் நம்பர் 3க்கு சாத்தான் குழந்தையோட போக, அப்போ ஆர்த்தரும் உள்ள வந்துடுறான். உள்ள 2 குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ட்வின்ஸ்னு என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையேன்னு சொல்றான். உடனே சிஸ்டர் மேரி சாத்தான் குழந்தைய காட்டி, இதுதான் உங்க குழந்தை, அது வேற ஒருத்தரோட குழந்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. குழந்தையோட வெயிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங்கோட குழந்தைய வெளியே கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு சிஸ்டர் ரூம் நம்பர் 2க்கு போய் பார்த்துட்டு அங்க சாத்தான் குழந்தை இல்லாதனால ரொம்ப பதட்டமா வெளியே வராங்க. அப்போ அவங்க எதிரில சிஸ்டர் மேரி கிட்ட குழந்தை இருக்கிறத பார்த்த சிஸ்டர் வராங்க. சாத்தான் குழந்தைய நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, சிஸ்டர் மேரி அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு தூக்கிட்டு போனதை சொல்றாங்க. அதனால சிஸ்டர் தெரசா ரூம் நம்பர் 3க்கு போறாங்க. அவங்க கிட்ட நான் குழந்தைய ஏற்கனவே மாத்திட்டேன்னு சொல்லி கண்ணடிச்சு சிக்னல் கொடுக்க, ஆனா சிஸ்டர் தெரசா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நேரா இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை, அந்த குழந்தைய தான் வெளியே எடுத்துட்டு போகணும்னு சிஸ்டர் மேரி சொல்றதா நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட அவங்க குழந்தை தான் சொல்லி ஒப்படைக்கிறாங்க. இப்போ சாத்தானோட குழந்தை ஆர்த்தர் கிட்ட இருக்கு. ஆர்த்தரோட குழந்தை தான் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கு. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறந்த குழந்தைய தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்படி சாத்தான் குழந்தை மாறி போனது அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை. டவுலியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மிஸ்ஸஸ் டவுலிங் கேட்க, பார்லாக்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் தெரசா. இங்க ஆர்த்தர் கிட்ட இருக்கிற குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சாத்தானோட குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வந்த க்ரௌலி அஸ்ரஃபேலுக்கு கால் பண்ணி அவரை பார்க்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க மீட் பண்றப்போ சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்ததை சொல்றான் க்ரௌலி. நமக்கு இன்னும் 11 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த அழிவை தடுக்க முடியும்னு க்ரௌலி சொல்ல, என்னால அது முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். உலக அழிவை தடுக்கிறதுக்காக தானே உங்ககிட்ட உதவி கேட்கறேன்னு க்ரௌலி மறுபடியும் கேட்க, உன் கூட என்னால சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு அஸ்ரஃபேல். சரி ஒன்னா சேர்ந்து வேலை தான் செய்ய மாட்டேன், லஞ்சாவது ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லி அவரை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வைன் குடிக்கலாம்னு அஸ்ரஃபேலோட இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கிறப்போ 100 வருஷம் பழமையான வைன் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்ரஃபேல் சொல்ல, போர் வந்து இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு தான் போயாகணும், சொர்க்கத்துல வைன்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு க்ரௌலி சொல்றான். நீ என்னதான் சொன்னாலும் என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, என்ன நடக்க போகுதோ அது எல்லாமே கடவுளோட திட்டப்படி தான் நடக்குது, அதுல நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். நாம 2 பேரும் எதிரிகள், என்ன பின்தொடர்ந்து நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌலியை முன்னாடி போக சொல்லி க்ரௌலிக்கு பின்னாடி போறாரு அஸ்ரஃபேல். அன்னைக்கு நைட்டு ஆர்த்தர் அவங்களோட குழந்தைய நினைச்சுக்கிட்டு சாத்தான் குழந்தைய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் கடைசி 6 மணி நேரமா வைன் குடிச்சு போதையில இருக்காங்க. அப்போ க்ரௌலி, நீ சொர்க்கத்துக்கு போயிட்டா இங்க அனுபவிக்கிற எதையும் நீ அங்க அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால கண்டிப்பா இதுக்கு நீ உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல, போதையில இருக்கிறப்ப என்னால இதை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு குடிச்ச வைனை எல்லாம் பாட்டிலே இறக்கிறாங்க அஸ்ரஃபேலும் க்ரௌலியும். மிஸ்ஸஸ் டவுலிங் பார்லாக்க அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை தான் சாத்தானோட குழந்தைன்னு நினைச்சு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அந்த சிஸ்டர்ஸ். எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னு அங்க வர சாத்தான் கிட்ட அவங்க சொல்ல, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இனிமே தேவையே இல்லதானு அந்த சாத்தான் கேட்கறான். என்ன சொல்றீங்கன்னு சிஸ்டர்ஸோட தலைவி கேட்க, அவங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தெரசா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம், எங்களுக்கான பரிசு எங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்கிற அந்த சாத்தான், நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாகடிச்சிடறான். அதை பார்த்து அந்த சிஸ்டர்ஸோட தலைவி ரொம்ப அதிர்ச்சியாக, மத்தவங்களுக்கு நீங்களே போய் வேலை முடிஞ்சதை சொல்றீங்களா, இல்ல உங்க எல்லாத்தையும் பில்டிங்கோட சேர்த்து எரிக்கவா அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையும் எரிக்க போறியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்பவே அங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சாரான் அந்த சாத்தான். எல்லா இடத்துலயும் நெருப்பு எரியறத பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்கள வெளியே ஓடி வராங்க. இந்த பக்கம், நானே நினைச்சாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கடவுளோட திட்டத்துல என்னால குறுக்கிட முடியாதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சாத்தான்களோட பிளானை தடுக்கிறது தானே உன்னோட வேலைன்னு க்ரௌலி விடாம கேட்க, ஆமான்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். உடனே க்ரௌலி, சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்துருச்சு, அதோட வளர்ப்பு தான் இப்ப முக்கியம், அந்த குழந்தைய தீய வழியில கொண்டு வரதுதான் என்னோட வேலை, என்னோட வேலையில யாராவது குறுக்கிட்டா அது நல்லாவே இருக்காதுன்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நீ சொல்றது சரிதான், நீ அந்த குழந்தைய தீய வழிக்கு கொண்டு போறதை நான் தடுத்தா சொர்க்கத்திலையும் அதை ஒத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. என்னைய தடுக்கிறது தானே உன்னோட வேலையே அப்படின்னு சொல்லி க்ரௌலி அஸ்ரஃபேலை சம்மதிக்க வைக்கிறான். நாம அந்த குழந்தைக்கு காட் ஃபாதர்ஸா இருக்கலாம், அந்த குழந்தைய நல்லவனாவும் வளர்க்க வேணாம், கெட்டவனாவும் வளர்க்க வேணாம், நார்மலா வளர்க்கலாங்கிறான் க்ரௌலி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற வார்லாக்கு தான் சாத்தானோட குழந்தை. 5 வருஷம் கழிச்சு மிஸ்ஸஸ் டவுலிங்
க்ரௌலிங் வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலையில சேர்றான் க்ரௌலி. தோட்ட வேலைக்காரனா அதே வீட்டுல சேர்றாரு அஸ்ரஃபேல். அஸ்ரஃபேல் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களா சொல்லிக் கொடுக்க, க்ரௌலி தீய விஷயங்களா சொல்லிக் கொடுக்குறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் நடந்ததை சொல்ல அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க க்ரௌலி கிட்ட அந்த பையன் வார்லாக் பத்தி கேக்குறாங்க. அவன் அற்புதமான சாத்தானா வளர்ந்துட்டு இருக்கான்னு க்ரௌலி சொல்ல, அவன் யாரையாச்சும் கொண்டிருக்கானான்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேக்குறான். ஒன்னா மட்டும்தான் சாத்தானா அப்படின்னு க்ரௌலி சொல்ல, இல்லதான், ஆனா அதுதானே சாத்தான்களோட குணமே அப்படிங்கிறான். தேவதைகள் தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் க்ரௌலி. இந்த பக்கம் அஸ்ரஃபேல் தேவதைகளோட ஹெட் ஆபீஸ் போயிட்டு அந்த பையன் வார்லாக் மெல்ல மெல்ல ஒளியின் பக்கம் வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதை கேட்கிற தேவதைகளோட தலைவர் கேப்ரியல், நீ ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க, ஆனா அதுல ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. அஸ்ரஃபேல் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ அந்த பஸ்ல ஏற க்ரௌலி பையன் ரொம்ப நார்மலா இருக்கிறதா சொல்றான். அப்போ நம்ம போட்ட பிளான் சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு, ஒருவேளை 6 வருஷம் கழிச்சு அவனோட 11வது வயசுல அவனுக்கு முழு சக்தியும் கிடைச்சிட்டா அவனை எப்படி நாம தடுக்கிறதுன்னு கேக்குறாரு. நிச்சயமா அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்றான் க்ரௌலி. இப்போ 6 வருஷம் கடந்துருது. உலக அழிவுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. சாத்தான்கள் அந்த பையன் வார்லாக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. வார்லாக்கும் அவனோட அம்மா மிஸ்ஸஸ் டவுலிங்கும் ஒரு பார்க்குக்கு வந்திருக்க அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாம அவனோட பிறந்த நாளுக்காக காத்திருக்கணும்னு சொல்றான் க்ரௌலி. அவனோட பிறந்த நாள்ல மதியானம் 3 மணிக்கு ஒரு வேட்டை நாய் அவன் கிட்ட வந்து சேரும். அந்த நாய்க்கு அவன் பேர் வச்சுட்டானா அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிருங்கிறான். இந்த நாயை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நரகத்துல ஒரு பெரிய வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த அந்த நாயை அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. அந்த நாயை வச்சு அவன் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றான். அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சாதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நாம நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா அந்த நாய்க்கு பேர் வைக்காம அதை திருப்பி அனுப்பிடுவாங்கிறான் க்ரௌலி. ஒருவேளை அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, அப்படின்னா நீ நானும் தோத்துட்டோம், அவனுக்கு சக்தி கிடைச்சிரும், உலக அழிவுக்கு இன்னும் சில நாள் தான் இருக்குங்கிறான் க்ரௌலி. அதை தடுக்க ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு வழி இருக்கு, அந்த பையனே இல்லைன்னா இது கண்டிப்பா நடக்காதுங்கிறான். சொல்லிட்டு அந்த பையனை உன்னால கொல்ல முடியும்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்ல, அதுவும் ஒரு சின்ன பையனை என்னால கண்டிப்பா கொல்ல முடியாதுங்கிறாரு. அந்த பையனை கொன்னாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னா அப்ப கூட அந்த பையனை கொல்ல மாட்டியான்னு க்ரௌலி கேட்க, அஸ்ரஃபேல் என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அந்த நாயை அந்த பையன் கிட்ட சேராத மாதிரி நம்ம பாத்துக்கணும், அதுக்காக நாம 2 பேரும் அவனோட பிறந்தநாள் பார்ட்டியில உள்ள இருக்கணும், அந்த நாயை அவங்க கிட்ட சேராத மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு. வார்லாக்கோட பிறந்தநாளும் வருது. அந்த பார்ட்டியில அஸ்ரஃபேல் குழந்தைங்க கிட்ட மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. க்ரௌலி அந்த வேட்டை நாய் வருதான்னு பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நரகத்துல அந்த வேட்டை நாயை கூண்டுல இருந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. அந்த சமயத்துல ஆர்த்தரும் அவரோட வைஃபும் ஆடமோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடம் எங்க போயிட்டான்னு ஆர்த்தர் கேட்க, ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான்னு ஆர்த்தரோட வைஃப் சொல்றாங்க. இந்த ஆடம் தான் உண்மையான சாத்தான் மகன். வார்லாக் வீட்டுல இருக்கிற அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த வேட்டை நாயா இன்னும் வரலைன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே க்ரௌலி நரகத்துக்கு கால் பண்ணி அந்த நாயை பத்தி கேட்க, அது இன்னாரும் அங்க வந்திருக்கணுமே, ஏன் வரலையான்னு கேக்குறாங்க. உடனே க்ரௌலி, இப்போ நான் அந்த நாயை பார்த்துட்டேன், தூரத்துல வந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு போய் சொல்றான். அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய் இங்க வரல அப்படின்னு க்ரௌலி சொல்ல, அப்படின்னா நம்ம தப்பான பையனை 11 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. அந்த சமயத்துல ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட காட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு அவன் தான் லீடர் மாதிரி. எல்லா புது விளையாட்டையும் அவன் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த வேட்டை நாயும் கரெக்டா ஆடம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி வேணும்னு கேட்பேன்னு சொல்றான் ஆடம். அந்த நாய்க்குட்டிக்கு டாக்னு பேர் வைப்பேங்கிறான். அப்போ அந்த டாக் உங்ககிட்ட தானா வருமானு அவனோட ஃப்ரெண்டு பெப்பர் கேட்க, அந்த சமயத்துல அந்த வேட்டை நாயும் சின்ன நாய்க்குட்டியா உருமாறி ஆடம் கிட்ட ஓடி வருது. அதுக்கு டாக்னு பேரும் வச்சிடறான். ஆடமோட ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த தொலைஞ்சு போன குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்து அந்த வேட்டை நாய் உண்மையான பையன் கிட்ட போய் சேர்ந்துருச்சுங்கிறான் க்ரௌலி. நீ உண்மையா தான் சொல்றியான்னு அஸ்ரஃபேல் கேட்க, என்னால அதை உணர முடியுது, உன்கிட்ட நான் போய் சொல்வேனான்னு சொல்றான் க்ரௌலி. அது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு அவன் பேரும் வச்சுட்டான், அவனோட முழு சக்தியை கூடிய சீக்கிரத்திலே அடைய போறான்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், அப்படின்னா இறுதி நேரம் வந்துருச்சுங்கிறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த வீடியோல செகண்ட் எபிசோட் பார்க்கலாம்.